வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மக்களுக்கு முழு நேரமும் உழைக்க தயார் என ரமலானை முன்னிட்டு இஸ்லாமிய மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு சார்பில் புனித ரமலானை முன்னிட்டு இஸ்லாமிய மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு 5000 மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் 5000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களும் பங்கேற்றனர். முன்னதாக விழா மேடைக்கு வந்த நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மற்றும் மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் ஆகியோர் பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர். மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் அப்துல் வஹாப் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைஸ்வாமி, பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், பாபு, பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், கண்ணபிரான், ராபர்ட், ஜேசுதாஸ், விஜயராஜ், மாநில செயலாளர்கள் ரவி, ராஜாராம், அனிதா, செய்தி தொடர்பாளர் முகமது ஷஜிதா உள்ளிட்ட பல்வேறு அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் நடிகர் தாடி பாலாஜி பேசுகையில், ஒரு தலைவரை எப்பொழுது வேண்டுமானாலும் அணுக முடியும். இதனால்தான் தான் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தேன். அனைவருக்குமான தலைவராக ஜோஸ் சார்லஸ் மார்டின் செயல்படுகிறார் என்றார். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசுகையில், இந்த மாதம் புனிதமான மாதம். நோம்பிருந்து இறைவனை வேண்டுகிறோம். விரதம் இருப்பது உடலுக்கு நலனுக்கும் உகந்தது என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. இஸ்லாம் மதம் தொடங்கப்பட்டதே அனைவரும் சமம் என்பதற்காகத்தான். அந்த வகையில் இந்த தேசத்தில் பல ஆண்டுகளாக நாம் அமைதியாக வாழ்ந்து வருகிறோம். அதற்கு இறைவனுக்கு நன்றி ஏதோ வாழ்ந்தோம். சென்றோம் என்று இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தான் புதுச்சேரி அரசியலில் ஈடுபட்டிருக்கிறேன். புதுச்சேரி மாநிலம் மற்ற மாநிலங்களை விட மிகவும் பின்தங்கியுள்ளது. மக்களின் வாழ்க்கை தரம் வெளிநாடுகளைப் போல உயர வேண்டும். இளைஞர்கள் நன்றாக கல்வி கற்று நல்ல வேலைக்கு சென்று குடும்பத்தை முன்னேற வேண்டும். நமது ஊரில் சாலைகள் முதல் வாய்க்கால்கள் வரை பல பிரச்சனைகள் உள்ளன. போதை பழக்கம் அதிகரித்துள்ளது. நம் வளர்ச்சியை நோக்கி செல்லவில்லை. ஏதோ ஆட்சி செய்வதற்காக நான் வரவில்லை. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். மக்கள் அன்பும் ஆதரவும் அளித்தால் அவர்களுக்காக முழு நேரமும் உழைக்க தயாராக இருக்கிறேன். அதற்காகத்தான் தொழிலையெல்லாம் விட்டு வந்திருக்கிறேன். எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. வெளிநாடு போல புதுச்சேரியை மாற்ற வேண்டும் என்பதே என் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார்.
லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் நிறுவனருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களை வணங்கி ஒரு சில வார்த்தைகள் பேச எனக்கு அனுமதி அளித்த தலைவருக்கும் மேலே இருக்கிற அனைவருக்கும் நன்றி. இந்த சிறுபான்மையின் மக்களின் ஹீரோவாக இங்கே திகழும் ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான். இன்னைக்கு ஒரு நலத்திட்டம் கொடுக்குறாரு, போகிற இடத்துலலாம் நலத்திட்டம் காட்டு, போகிற இடத்துலலாம் அவங்க நல்ல வரவேற்பு. அஸ்ஸலாமு அலைக்கும். பொருள் சேர்ப்பதும் புகழ் சேர்ப்பதும் எனது நோக்கம் அல்ல. பொருள் சேர்ப்பதும் புகழ் சேர்ப்பதும் என்ற நோக்கம் அல்ல. பொது நல வாழ்க்கையில் மக்கள் நல பணிகள் செய்து விடப்பதே என் நோக்கம் என்கிற லட்சிய உணர்வோடு லட்சிய ஜனநாயக கட்சியை நிறுவி அதன் தலைவராகவும் இங்கே பொறுப்பேற்று சொல் அல்ல செயல், சொல் அல்ல செயல் என்று செயல் வீரராக இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து தாய்மார்களும் தந்தைமார்களுக்கும் என் இரத்த பந்தங்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த நல்ல மாதம் அதுமா, ரமதான் மாதம் அதுமா, இந்த புனித மாதத்தில் எல்லாம் நோன்பு வச்சு நம்ம இறைவனை வேண்டி பிரார்த்தனை செஞ்சு இந்த மாதம் நம்ம உடலுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ரிசர்ச்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மாதம் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப நம்ம உடலுக்கும் மன அமைதிக்கும் தேவைங்கிறது இப்போ ரிசர்ச்லாம் ஸ்டடி பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மதம் ஆரம்பித்ததுக்கு ஒரு முதல் காரணமே அனைவரும் சமம்ங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த மதமே ஃபஸ்ட்டு இஸ்லாம்ங்கிற மதமே ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஒரு நாட்டில் தேசத்தில் இவ்வளோ காலங்கள் தாண்டி இவ்வளோ அமைதியாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ என்னோட வருகை அரசியலுக்கு என்ன முக்கியமான ஒரு காரணம் என்றால், நம்ம ஏதோ வாழ்ந்தோம் போனோன்னு இல்லாமல் நம்ம நாட்டையும் ஒரு வெளிநாடு மாதிரி நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், அனைத்து மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் அனைவரோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும். அடுத்த தலைமுறை வந்து நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்ம இந்த அரசியலுக்கு வந்திருக்கோம். இந்த புதுச்சேரி அரசியல்லையும் நம்ம வந்து பார்க்கும்போது தான் இது மற்ற மாநிலங்களை விட ரொம்ப பின்தங்கி இருக்கும். எல்லாத்தோட வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு தொகுதியெல்லாம் போய் பார்க்கும்போது தான் கொசுக்கடியிலையும் ஒரு காவாலையும் அவ்வளோ ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம்லேயும் சில காவால் உளுந்து அந்த எந்த பேரிகேட்ஸ் சேஃப்டி இல்லாமல் உளுந்து இறந்துடுறாங்க. நிறைய பேர் ரோடு சரி இல்லாமல் பள்ளத்தில் தவறி விழுந்துடுறாங்க. போதைப் பொருட்கள் ரொம்ப அதிகமாகி நம்ம வளர்ச்சியை நோக்கி போகாமல் ஏதோ
இன்னைக்கு ஏதோ அரசாங்கத்தை ஓட்டிகிட்டே போயிடணுங்கிற இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற நபர்கள் ஏதோ போயிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒழிச்சிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு தொழிலையும் விட்டுட்டு நம்ம மக்களுக்கு என்ன நல்லா செய்ய முடியுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்திருக்கோம். கண்டிப்பாக உங்களோட அன்பும் ஆதரவும் இந்த அரசியலில் இந்த எலெக்ஷனில் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை கண்டிப்பாக என்னோட தொழில் வருமானத்தெல்லாம் விட்டுட்டு நான் ஃபுல் நேரம் அரசியலில் மக்களுக்காக அர்ப்பணித்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை முழுமையாக இறங்கி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு அனைவரோட அன்பும் ஆதரவும் என்றும் எப்போதும் தேவை. இது நேரம் கருதி மேடையில் இருக்க அனைத்து பெயர்களை சொல்ல முடியலனாலும் அனைவருக்கும் இங்கே வருகை தந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மதிய உணவு வழங்கினார். புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்காயந்தோப்பு பகுதியில் உள்ள பேபிசாரா இல்லத்தில் உள்ள மனநலம் குன்றிய ஆதரவற்ற குழந்தைகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மதிய உணவு வழங்கினார். தனது கைகளால் மதிய உணவு பரிமாறிய அவருக்கு குழந்தைகள் மற்றும் இல்ல நிர்வாகிகள் நன்றி தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் போது மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், மீனவரணி தலைவர் குமரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். தொடர்ந்து பேபிசாரா இல்ல நிர்வாகிகளிடம் அவர்களின் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்த நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் பணியை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். How hard to break apart. Don't tell me why I can't collide. Nowhere to run, nowhere to hide. Don't you feel it? On the break of dawn, I'll follow you to carry on. On the break of dawn.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பாதுகாப்பு பணிக்கு இந்திய திபேத்திய எல்லை காவல் படையினர் வில்லியனூரில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு பாதுகாப்பு பணிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மத்திய தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை டிஐஜி சத்ய சுந்தரம் உத்தரவின் அடிப்படையில் ஐஜி மற்றும் சீனியர் எஸ்பி மேற்பார்வையில் தேர்தல் பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டம் மேற்கொள்ளப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பொது அமைதியை பேணுதல், குற்ற செயல் தடுப்பு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, பதட்டமான ஓட்டு சாவடியை அடையாளம் காணுதல் மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக மத்திய காவல்படை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதன் முன்னோட்டமாக வில்லியனூர் பகுதியில் சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மேற்பார்வையில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் இந்திய திபேத்திய எல்லை காவல் படையினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் வில்லியனூர் சுல்தான்பேட்டை முதல் மாடவீதி, கோட்டைமேடு, கண்ணகி, ஹைமாஸ் வழியாக சென்று கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளில் ஈடுபட்டனர். சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டும் பணி மற்றும் பழைய பாலம் புதுப்பிக்க பணியினை விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி முண்டியம்பாக்கம், முற்றாம்பட்டு கிராமம் மற்றும் குமாரபாளையம் கிராமத்தை இணைக்கும் வகையில் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை திட்டத்தின் மூலமாக உயர்மட்ட பாலம் அமைக்க ரூபாய் 23.86 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் கட்டும் பணியும் பயன்பாட்டில் உள்ள பழைய பாலத்தை சீரமைக்கும் பணிக்கும் ஒரே நேரத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது. புதிய கூடுதல் பாலம் கட்ட உத்தேசிக்கப்பட்டு தமிழக அரசால் புதிய பாலம் கட்ட நெடுஞ்சாலைத்துறைக்கு 27.50 கோடி ரூபாய் நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே அமையும் இப்பாலம் 12.95 மீட்டர் அகலம், 14 கண்கள், 266 மீட்டர் நீளமும் 10.50 மீட்டர் ஓடுதள அகலமும் கொண்டது. பாலப்பணியின் ஒப்பந்த காலம் 18 மாதத்திற்குள் முடிக்க காலமாகும். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டார். நிகழ்வில் கண்டமங்கலம் ஒன்றிய பெருந்தலைவர் வாசன், கண்டமங்கலம் ஒன்றிய துணை பெருந்தலைவர் நஜ்ரா பேகம், தமிழ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் முற்றாம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் ராஜி, பொறியாளர் விநாயகம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமதாஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக பல்வேறு பொறுப்பு உறுப்பினர்கள் பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 7 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 2.60 லட்சம் இழந்துள்ளனர். லாஸ்பேட்டையை சார்ந்தவர் ஃபேஸ்புக்கில் ஏர் இந்தியா உறுப்பினர் அட்டை பதிவு மற்றும் ரூபாய் 3000 உடனடி தள்ளுபடி தொடர்பான விளம்பரத்தை பார்த்தார். இதனையடுத்து அதிலிருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டபோது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் ஏர் இந்தியா உறுப்பினர் அட்டை புதிய வாட்ஸ்அப்பில் வரும் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து விவரங்களை பதிவிடும்படி செய்துள்ளார். அதன்பின் அவருக்கு வந்த மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து விவரங்களை பதிவிட்ட சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 1,18,650 மோசடியாக எடுக்கப்பட்டது. அதேபோல திருக்குனூரை சார்ந்தவர் 90,000, கோரிமேட்டை சார்ந்தவர் 11,997, திருக்குனூரை சார்ந்த பெண் 25,000, காலாப்பட்டை சார்ந்தவர் 5,937, வில்லியனூரை சார்ந்தவர் 5,000, கிருமம்பாக்கத்தை சார்ந்த பெண் 4,400 என 7 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 2,60,984 இழந்திருக்கின்றனர். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கண்டமங்கலம் அருகே குடும்ப தகராறில் மனைவியின் கழுத்தை அறுத்த தச்சு தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். கண்டமங்கலம் அடுத்த முற்றாம்பட்டு கிராமத்தில் வசித்து வரும் தம்பதியர் விமல்நாதன் வயது 35, சந்தியா வயது 30. விமல்நாதன் தச்சு தொழில் செய்து வருகிறார். இவரது சொந்த ஊர் நெல்லிக்குப்பம். தற்போது மாமியார் வீட்டில் தங்கி தச்சு தொழில் கூலி வேலை செய்து வருகிறார். இந்த தம்பதியினருக்கு 7 வயதில் ஒரு மகனும் 3 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே குடும்ப பிரச்சினை காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் மாமியார் தலையிட்டு சமாதானம் செய்துள்ளார். அதன்பின் அதிகாலை முன்கூட்டியே எழுந்த விமலநாதன் தூங்கிக் கொண்டிருந்த தனது மனைவி சந்தியாவின் கழுத்தை கத்தியால் அறுத்துள்ளார். இதில் சத்தம் கேட்டு குழந்தைகள் கூச்சலிட்டுள்ளனர். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஓடி வந்த நிலையில் விமல்நாதன் அங்கிருந்து தப்பித்து சென்றார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த சந்தியாவை அப்பகுதி மக்கள் மீட்டு
புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து கண்டமங்கலம் தாயார் ராஜவேணி புகாரின் அடிப்படையில் கண்டமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான விமல்நாதனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் முன்னேற்றம் உலகின் முன்னேற்றம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் முன்பு பூவம் TMI செயின்ட் ஜோசப் பள்ளி சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளின் பேரணி நடைபெற்றது. பெண்களின் முன்னேற்றம் உலகின் முன்னேற்றம் என்ற தலைப்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணிகள் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் சாதனை படைத்த பெண்களின் வேடமணிந்து முக்கிய வீதிகள் வழியாக பேண்ட் வாத்தியம் முழங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி மாணவ மாணவிகளை வரவேற்று பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் அருள் சகோதரி லீதா ரோஸ்லின், பள்ளியின் முதல்வர் அந்தோணி ஜெயசீலன், பள்ளி நிர்வாகி அருள் சகோதரி விண்ணரசி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கரசூர் கிராமம் சித்தேரி கரையில் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 20ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி கரசூர் கிராமம் சித்தேரி கரையில் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 20ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சனிக்கிழமையன்று அம்மன் சித்தாந்த வேடத்தில் கபாலம் ஏந்தி தர்மம் வாங்குதல் நிகழ்ச்சியும் முக்கிய நிகழ்ச்சியாக மார்ச் 1ஆம் தேதி அன்று நிசாசினி உடல் கிழித்து குடல் பிடுங்கி சிவனை மீட்டெடுத்தலும், அதனைத் தொடர்ந்து அம்மன் வேடமணிந்து பாவடை ராயன், வீரபத்ரன், காட்டேரி முனீஸ்வரன், பூதகணங்கள் சூழ ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சுழற்சியால் படையுடன் மயானம் சென்று வல்லாள கண்டனை அழித்து மயான கொள்ளை இடுதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டி அண்ணா தொழிற்சங்கத்தினர் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டி அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அண்ணா தொழிற்சங்கத்தின் தமிழ்நாடு மாநில தலைவர் தாடி ராசு தலைமையில் புதுச்சேரி பணிமனை செயலாளர் ராஜாராம், இணை செயலாளர் சிவபாலன் தலைமையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நிர்வாகிகள் சிறப்பு பூஜை செய்தும் தங்கத்தேர் இழுத்தும் வழிபட்டனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்ற திண்டிவனம் ஸ்ரீ அலமேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளின் அருளை பெற்று சென்றனர். ஆண்டுதோறும் மாசி மகத்தை முன்னிட்டு புதுச்சேரிக்கு வருகை புரியும் திண்டிவனம் நலியகோடா நகர் அருள்மிகு ஸ்ரீனிவாச அலமேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் புதுச்சேரி கடல் தீர்த்தவாரியில் கலந்து கொள்வார். பின்னர் மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி சார்பில் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். இந்த வகையில் இந்த ஆண்டு நேற்று மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்றது. புதுச்சேரிக்கு வருகை புரிந்த திண்டிவனம் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மாசிமகத்தில் கலந்து கொண்டு அருள் பாலித்தார். தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் வந்தடைந்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை ஸ்ரீனிவாச அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து சீர்வரிசை தட்டு வழங்கி பூநூல் மாற்றுதல் நிகழ்வும் பூப்பந்து விளையாடலும் நடைபெற்றது. தொடர்ந்து பெண்களும் ஆண்களும் கும்மி அடித்து நடமாடினர். அதனைத் தொடர்ந்து மாங்கல்யத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்து கொண்டார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலைக்கும், கடன் தொல்லைகள் நீங்கும் என்பதால் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கரிகலாம்பாக்கம் ராஜீவ்காந்தி நகர், மாணிக்க வாசகர் நகர் பகுதியில்
அடிப்படை வசதிகள் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம், ராஜீவ்காந்தி நகர் மற்றும் மாணிக்க வாசகர் நகர் பகுதிகள் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக சாலை, குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை. அடிப்படை வசதிகள் கேட்டு அப்பகுதி மக்கள் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோருக்கு மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. இதனால் அதிருப்தியடைந்த அப்பகுதி மக்கள் இன்று இதனையடுத்து அப்பகுதி மக்கள் மடுகரை, தவளக்குப்பம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கரிக்கலாம்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். மறியல் சம்பந்தமாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தனிடம் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது ஒரு வாரத்தில் சாலை வசதி ஏற்படுத்தி கொடுப்பதாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து மறியலை கைவிட்டனர். இதனால் கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 105 கிராம் கஞ்சா செல்போன்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி உருவையாறு திருக்காஞ்சி மெயின் ரோடு டி ஆண்டியார் பாளையம் சந்திப்பில் நேற்று மாலை 2 பேர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக மங்கலம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. குறிப்பாக சிறுவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக தகவல் வந்ததைத் தொடர்ந்து போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். போலீசாரை கண்டதும் அங்கு நின்றிருந்த 2 பேர் தப்பி ஓட முயன்றனர். உடனடியாக அவர்களை விரட்டி பிடித்து விசாரித்ததில் உருவையார் புதுநகரை சார்ந்த முகிலன் வயது 20 மற்றும் கரிக்கலாம்பேட் சுபாஷ் நகரை சார்ந்த தமிழரசு வயது 20 என்பதும் கஞ்சாவை மறைத்து வைத்து விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 105 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், 3 செல்போன்கள் மற்றும் ரூபாய் 1100 ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து இருவரையும் போலீசார் கைது செய்து போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.